श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्प्राह दम्पती जगदाम्पती सङ्कल्पकल्पलतिकामवधिं क्षमायाः स्वेच्छावराह महिषीं सुलभानुकम्पां विश्वस्य मातरमकिञ्चन कामधेनुं விஸ்வம்பராம சரண சரணம் பிரபத்யே. பூமி பிராட்டியினுடைய பெருமையை பூஸ்துதியில நம்ம பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். முதல்ல 5 ஸ்லோகம் பார்த்தோம். மேற்கொண்டு இன்னைக்கு 6வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அதுல முதல்ல ஸ்லோகத்துல தாயாரு சரணாகதி பண்ணி அதுக்கப்புறம் இப்பேற்பட்ட ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா அப்படின்னா, பூமி பிராட்டிய வேதமே சொல்லி பூர்த்தியா சொல்ல முடியாத என்னால சொல்ல முடியுமா அப்படின்னு நைத்தியானுசந்தானம் பண்ணி ஸ்தோத்தும் எதாவது அவனே இவார்ஹி தத்துவாம் அப்படின்னு ஏதோ என்னுடைய ஞானத்துக்கு ஏத்தாபடி எதாவத் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, எத்கிஞ்சத், அதுக்குதான் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமே தவிர தாயாருடைய பூர்த்தி குணத்தை சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். ஒரு முக்தாட்சரை அப்படின்னு ஒரு குழந்தை எப்படி முக்தாட்சரம் அப்படி கிறுக்கி எடுத்துக்கிற மாதிரி இதை எடுத்துக்கணும் அப்படின்னும் தாயாருடைய அனுகிரகத்தினால இந்த ஸ்தோத்திரத்தை ஏத்துக்கணும் அப்படின்றதே சொல்லி ஆரம்பிக்கிறேன். தாயாருடைய பெருமை அப்படின்னு பார்க்கும்பொழுது விஸ்வம்பரஸ்ய தைதாசி ததேக நாமா அப்படின்னு விஸ்வம்பரன் அப்படின்னு பகவானுக்கும் திருநாமம் உண்டு. அதே திருநாமம் தாயாருக்கும் உண்டு. விஸ்வத்தை எல்லாத்தையும் பரிச்சுண்டு இருக்கிறவர், எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறவர் அப்படின்றதுனாலையும் அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். மேற்கொண்டு ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் 6வது ஸ்லோகம். தாயாரனுடைய பூமி பிராட்டினுடைய திருநாமங்கள் சொல்லிட்டு இருக்காரு. அந்த திருநாமங்கள்ல முக்கியமான திருநாமம், நிறைய திருநாமம் இருக்கு. அதை சொல்லி இப்பேற்பட்ட திருநாமம் வேற யாருக்குமே பொருந்தாது, இது தாயாருக்கே பொருந்தும் அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம். சர்வம் சஹேத் அவனிரித்ய சலேதி மாதஹ விஸ்வம் பரேதி விபுலேதி வசுந்தரேதி அன்யானி சான்ய விமுக்யான்ய விதானவிருத்யா நாமான்யமானி கதயந்தி தவானுபாவம் அப்படின்னு இந்த பேர் ஒவ்வொரு திருநாமத்தை சொல்லிட்டு வரே. முதல் சர்வம் சஹே அப்படின்னா என்னன்னா எல்லாத்தையும் சகிப்பவள் அப்படின்னு எவ்வளவு கஷ்டம் பூமி பிராட்டிக்கு நம்ம எவ்வளவு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பூமிக்கு கஷ்டம் கொடுக்கதான் நமக்கு சுகமே. ஆனா அத்தனை கஷ்டத்தையும் ஏத்துக்கிறா இல்லையா, சகிச்சுட்டு இருக்கா. பகவான ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லும் பொழுது ராமனுடைய பொறுமை எப்படி இருக்குன்னா, க்ஷமையா பிருத்திவி சமஹா அப்படின்றா, பூமி பிராட்டிக்கு சமமாக இருக்கார் அப்படின்னு. அப்போ இதை கம்பேர் பண்ணும் பொழுதே அப்படின்னா பெருமாளுடைய இது சொல்லும் பொழுது பிருத்திவி சமஹான்னு சொல்றான்னா, அப்ப அந்த பூமியினுடைய பொறுமை எப்பேற்பட்டதா இருக்கும், எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்கா. நமக்கு ஒரு சாப்பாடு வேணும் அப்படின்னா கூட என்னன்னா உழணும், பூமியை உழுவணும். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அஸ்திவாரம் போடணும், உள்ள நிறைய தோன்றும். இப்ப என்ன சொல்றா, ட்ரைனேஜ் சிஸ்டம், அண்டர் வாட்டர் ட்ரைனேஜ் திருப்பி தோன்றும். ஒரு மரம் வளரணும் அப்படின்னா தானே அதுல இருந்து வர காய்தான் நம்ம சாப்பிட முடியும்னா அது பூமியை பிளந்துட்டு தான் வரும். அப்படி இந்த பூமியில இருக்கிற எல்லாரையும், ஸ்தாவர ஜங்கமம் நம்ம மனுஷர்கள் எல்லாருக்கும் ஒரு சுகம் வேணும்னா பூமி பிராட்டி கஷ்டம் கொடுக்கணும். ஆனா அத்தனையும் சகிச்சுண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா, அதுதான் சர்வம் சஹா. அப்ப இந்த திருநாமத்தை வேற யாருக்குமே சொல்ல முடியாது. பெருமாளுக்கு சொன்னா கூட அது அடுத்தபடிதான் இருக்கு, தாயாருக்கு தான் இது பொருத்தமாக இருக்கும். அப்பேற்பட்ட திருநாமத்தை முதல்ல எடுக்கிறேன். அப்புறம் அவனி, எல்லாத்தையும் காப்பாற்றுபவள் அப்படின்னு எல்லாரையும், இந்த லோகத்துல அத்தனை பேரும் பார்த்தா மனுஷர்கள் மட்டும் இல்ல, மரங்கள், ஸ்தாவரம், ஜங்கமங்கள், பூச்சி, அப்புறம் பறவைகள், அப்புறம் மிருகங்கள், அதுக்கப்புறம் அச்சேதன வஸ்துக்கள் எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கா. பூமியில இருக்கிறவா மட்டும் இல்ல, பூமிக்கு மேல இருக்கிற லோகத்துல புவ சுவ மகோலோகத்துல தேவர்கள், பிரம்மாதிகள் அப்படின்னா கூட அவளுக்கும் பூமிதான் ஆதாரம். ஏன்னா இந்த பூமியில பண்ற யஜ்ஞ கர்மாக்கள்ல நம்ம ஆகுதியாக அக்னிக்கு கொடுக்கறது தான் அவளுக்கு சக்தி. அந்தந்த தேவதைகளுக்கு பேரு சொல்லிதானே நம்ம கொடுக்குறோம், அதுதான் அவளுக்கு. அப்ப அவளுமே இந்த பூமியில இருக்கிற மனுஷர்களை நம்பிட்டுதான் இருக்கா. அதனாலதான் யாராவது தபசு பண்ணா கூட என்னன்னா, இவா எங்க மோட்சத்துக்கு போயிட்டா, மோட்சத்துக்கு போனா அதுக்கப்புறம் இல்லையே, பூமியில இருக்கும்போது தானே நம்ம கர்மா பண்ண முடியும். அதனால இவாளை நிறைய தடுக்க பாக்குறாளாம். ஏன்னா இவன் அங்க மோட்சத்துக்கு போயிட்டா அப்புறம் நம்மளுக்கு யாரு ஆகுதி கொடுப்பா அப்படி. அதனால எல்லாருக்கும்
காப்பாற்றுபவள் அப்படின்னு மிருகங்கள், பட்சி, பூச்சி, மனுஷர்கள் எல்லாருக்கும், நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு இதுவாக இருக்கா. அச்சலா அப்படின்னா அசையாதவள். அந்த பூமின்றது அசையவே அசையாது, ஸ்திரம் அப்படின்ற ஒரு திருநாமமும் இருக்கு. ஸ்திரஹா அப்படின்னு, ஸ்திரஹா அப்படின்னு சொல்லும் பொழுது அசையாதவள் அப்படின்னா பூமி வந்து சூரியனை சுத்தி தான் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த சுத்தி வருது எப்படின்னா அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. அந்த பூமியில நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. பூமி ஆடிண்டே இருந்து என்ன ஆகும், பூகம்பம் வந்தா அப்படி அப்படியே எப்படி அந்த பொத்து பொத்துன்னு உழுந்துருது பெரிய பெரிய மாளிகைகள்லாம். அது அசைஞ்சுட்டே இருந்தா நம்மளால இருக்க முடியுமா, வசிக்க முடியுமா? இப்ப நம்மளுடைய ஆள்லாம் எப்படி இருக்கு, ஸ்திரமாக இருக்கு. அப்போ அந்த பூமி பிராட்டி அந்த சூரியனை சுத்தி வரைச்ச கூட ஸ்திரமாக நம்மளுக்கு ஒன்றும் அசைவில்லாத இருக்கிறதுனால அச்சலா, அசைவில்லாதவள் அப்படின்னு ஆச்சரியமான திருநாமம். அடுத்தது விஸ்வம்பரா, லோகத்துல எல்லாரையும் தரிக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு பேதம் பார்க்காம, நம்ம நினைக்கலாம் பூச்சி தானே, எறும்பு தானே அப்படின்னு ஒரு வித்தியாசம் இருக்கு, எல்லாத்தையும் வெள்ள தள்ளிடுறோம். மிருகம் அப்படின்னு நமக்குள்ள மனுஷர்களை வித்தியாசம் பார்க்கிறோம். ஆனா பூமி பிராட்டிக்கு எல்லாரும் சமம், எல்லாரையும் தான் தரிச்சுண்டு ஒரு குறைவும் இல்லாத பாத்துக்கிறான். அதனாலதான் இத வந்து தசாவதார ஸ்லோகத்திலையும் சொல்லும் பொழுது பூமி அளந்தான் பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட கருணை அப்படின்னு அவருடைய திருப்பாதங்களை எல்லா இடத்துலையும், இந்த இடம் தான் இப்ப நம்மளுக்கு எல்லாம் சொல்றோம் இல்லையா, ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா பெரிய சிட்டிக்குள்ளதான் வாங்கணும், தூரம் வாங்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்றோம் நம்ம. ஆனா எந்த பேதமும் இல்லாம எல்லாத்தையும் சமமாக அளந்தான் பகவான் அப்படின்னு சொல்றோம். அப்போ அவன் அளந்தான். ஆனா அந்த பூமி பிராட்டி எல்லாருக்கும் ஒரு கிரகத்தை, நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்திரமாக நம்மளை வச்சுட்டு இருக்கான்னா எப்படி? அதனால விஸ்வம்பரா, எல்லாத்தையும் தரிப்பவள். விபுலா அப்படின்னு ஒரு திருநாமம், அளக்க முடியாத பெரியவள் அப்படின்னு அர்த்தம். விஸ்தாரமானது, எப்பேற்பட்ட பெரிய தானே. இன்னும் கூட பூமியில பூர்த்தியா பாப்புலேஷன் அதிகமாயிட்டுக்குன்னா கூட எத்தனையோ இடம் அதுல வந்து நம்ம இன்னும் இருக்கலாம். அந்த மாதிரி எத்தனை இன்னும் வர வர ஜனங்களுக்கோ பாப்புலேஷன் இன்னும் அதிகமானாலும் அத்தனையும் பூமி பிராட்டி அவ்வளவு விஸ்தாரமா இருக்கா, எந்த ஒரு குறவும் இல்லாத. அதே மாதிரி மனுஷர்கள், மிருகங்கள் மட்டும் இல்ல, பூமியில வசிக்கிறது அப்படின்னா விஸ்வம்பரா அப்படின்னா மலைகள், எப்பேற்பட்ட மலைகள், எப்பேற்பட்ட சமுத்திரங்கள், காடுகள், இதெல்லாமும் தான் தான் அது எத்தனையும் அந்த அச்சேதனமான வஸ்துக்களையும் தரிச்சுண்டு இப்படி இருக்கா அப்படின்னு. வசுந்தரா அப்படின்னு, வசுந்தரான்ற திருநாமம் என்னன்னா ஐஸ்வர்யத்தை தரிச்சுட்டு இருக்கா. நமக்கெல்லாம் ஐஸ்வர்யம் என்ன, தங்கம் அப்படின்னு எடுத்திருந்தாலும், அப்புறம் ஜலம், தீர்த்தம், தீர்த்தம் இல்லாம இருக்கக்கூடாது. ஆகாரம் நமக்கு எங்கேருந்து வருது, பூமியில இருந்து தான் வருது. அந்த பூமியில இருந்தா மரங்கள், மரங்கள்ல இருந்தா நமக்கு செடி கொடிகள்ல இருந்து பழங்கள், அரிசி எல்லாமே வந்து பார்த்தா பூமியில இருந்து தான் வருது. தங்கம், பெட்ரோல், அப்படி பெட்ரோல் இல்லாம இன்னைக்கு இருக்கவே முடியலன்னா அதுவும் பூமியில தான் வருது. ஸ்வர்ணங்கள், ரத்னங்கள், சமுத்திரத்துல இருந்து ரத்னங்கள் வருது அப்படின்றா, அதுவும் பூமியில இருந்துதான். ஸ்வர்ணம், தங்கம், வெள்ளி எல்லாமே இந்த பூமியில தான். நமக்கு அந்த மினரல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவன் நமக்கு நேச்சுரலான ஃபுட் எது சாப்பிட்டாலும் அதுல அத்தனையும் கிடைக்கிறது. குழந்தைகளுக்கு கூட அப்படின்னா அது எல்லாத்தையும், எல்லாருக்கும், எல்லா ஜீவராசிக்கும் அது வேற ஏதோ சாப்பிடுறது. அப்படி அனைத்துக்கும் எல்லாம் பூமி பிராட்டி கொடுக்குறான்னா சகல ஐஸ்வர்யமும் பூமியிலேயே இருக்கு. அது அத்தனை பேருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால வசுந்தரா அப்படி. இப்பேற்பட்ட திருநாமம், இந்த திருநாமம் வேற ஒருத்தருக்கு பொருந்துமா அப்படின்னா 100% பொருந்தாது. சும்மா வேணா நம்ம சொல்லிக்கலாம். எப்படின்னா ஒருத்தருக்கு சில பேருக்கு பேர் வைக்கிறான், கோடீஸ்வரன் அப்படின்னு பேர் வைக்கிறான். அவன் பார்த்தா நாளைக்கு சாப்பாடுக்கே கஷ்டப்படுறான். அப்படி அந்த பேர் பொருந்தணும் இல்லையா? அந்த மாதிரி பொருத்தமாக இத்தனை திருநாமங்கள் அப்படின்னு எடுத்துக்காட்டு. சர்வம் சஹேத் அவநிரித்ய சலேதி மாதா, அப்பேற்பட்ட அம்மா அப்படின்னு உமக்கு இவ்வளவு திருநாமங்கள். விஸ்வம்பரேதி விபுலேதி வசுந்தரேதி அந்யானி சான்ய விமுகானி விதானி விருத்தியா அப்படின்னு இப்படி பல திருநாமங்கள். இந்த திருநாமம் வேற யாருக்குமே பொருந்தாது அப்படின்னு சரியான நேரான அர்த்தத்தை உமக்கு மட்டும்தான் கொடுக்கறது அப்படின்னு உதாரணம் பார்த்தோம். தாமரை கண்ணன் அப்படின்னு பேரு வச்சேன்னா அவனுக்கு 1.5 கண் இருந்தா எப்படி இருக்கும்? அது பொருந்தவே கிடையாது. அப்படி ஆனா எல்லாத்தையும் தரிப்பவள் அப்படின்னு அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு அப்படி சர்வம் சஹேத் அப்படின்னு ஒரு பேர் ஒருத்தர் ஒரு மனுஷாளுக்கோ ஒரு ஸ்திரீக்கோ வச்சு அது பொருந்துமா? ஆனா இந்த பூமி பிராட்டிக்கு அந்த பேர்கள்லாம் பொருந்துறது மட்டும் இல்ல, அந்த திருநாமத்தினாலேயே பூமி பிராட்டியினுடைய பெருமையை நமக்கு காட்டுறது. அதனால நாமான் யமானி கதயந்தி, உம்முடைய பெருமையெல்லாம் தவானுபாவாம், அப்பேற்பட்ட அனுபவங்கள் இந்த திருநாமத்தை கொடுக்கறதே. இந்த திருநாமத்தை சொல்லி இருந்தாலே எங்களுக்கு போறோம், அதுவே உம்முடைய பெருமையை காட்டுறது.
இப்ப ஏற்பட்ட திருநாமம் வேற யாருக்கும் அப்படின்னா பகவானுக்கு கூட ரெண்டாவது பட்சம் தான், அப்படி தாயாருக்கு பொருந்துறது அப்படின்னு ஆச்சரியமாக இந்த திருநாம வைபவம் அப்படின்றது எவ்வளவு முக்கியம். அப்ப கலியுகத்துல என்னன்னா திருநாமத்தை தான் சொல்லணும். எல்லாம் நாமத்தை சொன்னாலே சொல்லணும். அந்த பெருமாள் திருநாமத்தை சொல்லிட்டு வந்தாலே, அதை சொல்லினாலே அதுல இருந்து பக்தி வளரும். அந்த பக்தியில ஆச்சாரியன் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அப்புறம் நமக்கு இந்த சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு தான் தோணும் இல்லையா? எவ்வளவோ இதுல நம்ம சொல்றோம். கோவிந்தா அப்படின்னு கடைசி காலத்துல பாகவதத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அஜாமிளனுடைய சரித்திரம். நாராயணான்னு கடைசி பையனுக்கு பேரு வச்சான்னு சொன்னான் அப்படின்னு. அப்படி பகவானுடைய திருநாமத்துக்கு பலம் எவ்வளவோ. இதேதான் ஸ்ரீஸ்துதியிலையும் பெரிய பிராட்டி தாயாருடைய திருநாமத்தை சொல்லிட்டு வந்து அதுல இந்த அப்படின்னா தாயாருக்குன்னா சஹஸ்ரநாமம் இருக்கு. அதே மாதிரி பூமி பிராட்டிக்கும் சஹஸ்ரநாமங்கள் சொல்லலாம். அதுல முக்கியமான நமக்கு அர்த்தங்கள் புரியுற மாதிரி முக்கியமா அது தாயாருக்கு பொருந்துற சில நாமத்தை சொல்லி, எப்படி பெருமாளுடைய திருநாமத்துக்கு வைபவம் உண்டோ அதுக்கு சமமாக தாயாருடைய திருநாமத்துக்கும் அதே வைபவம் உண்டு. அது தன் தாயாருடைய பெருமையும் காட்டுற மாதிரி இருக்கு. இது வேற யாருக்கும் பொருந்தாது அப்படின்றத சொல்லி சுவாமி தேசிகன் பூமி பிராட்டியை இங்க மங்களாசாசனம் பண்றேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகம், தாபான் க்ஷிபான் பிரசவிதா சமனோ கணானாம் பிரச்சாயசீதல தல பிரதிசன் பலானி त्वत्सङ्गमात् भवति माधवि लब्धपोषः சாகாசதைரதிகதோ ஹரிச்சந்தினோசௌ அப்படின்னு பூமி பிராட்டியும் பெருமாளையும் வர்ணனை பண்ணும்பொழுது எப்படி இருக்குன்னா, ஹரிச்சந்தனோசௌ அப்படின்னு ஹரிச்சந்தன விருட்சமாக பகவான் இருக்கான். ஒரு பெரிய விருட்சம், ஹரிச்சந்தன விருட்சம் அப்படின்னு இருக்கு. பாலமரம் மாதிரி பெரிய விருட்சம், அதுக்கு நிறைய கிளைகள் இருக்கு. அதுல ஒரு மாதவி கொடி போல, அந்த கொடி போல தாயார் இருக்காளாம். எப்பயுமே அந்த கொடியோட இருக்கிற மரம் இருக்கு, அது இன்னும் பெரிய நமக்கு அனுகூலமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மரம் கொடியோட இருந்தா நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படுறவன் வெயில்ல வரவனுக்கு ஒரு நிழலாக இருக்கு. அதுல இருந்து பழம் இருந்தா நம்ம பசிக்கு ஒரு ஆகாரமாக இருக்கு. அதே மாதிரி நல்ல குளிர்ச்சியை தருது. பக்கத்துல எல்லாம் நம்ம மரத்தை கட் பண்றோமே, அதனால்தான் இந்த குளோபல் வார்மிங், இந்த வெயில் அதிகமா இருக்கு இதெல்லாம் சொல்றா இல்லையா? சுத்தி மரங்கள் இருந்ததுன்னா நமக்கு அந்த குளிர்ச்சியா இருக்கும், அந்த வெயிலே தெரியாது, அது நம்ம பண்ணும். அத மாதிரி அப்பேற்பட்ட நிறைய பலன்கள் இருக்கு, நிழலை தரும் அப்படின்னு. அந்த மாதிரிதான் பெருமாளும் தாயாருமாக நமக்கு அனுகிரகம் பண்றா அப்படின்னு ஒரு உதாரணத்துக்காக பெருமாள் தாயார் நமக்கு அந்த உதாரணத்தை சொல்லணும்னா, இவா ஒரு மல்லிக்கொடியாகவும் மரமாகவும் இருக்கா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொன்னா அந்த மரத்தினுடைய அந்த வர்ணனையும் வரும். அதே அர்த்தத்துல பெருமாள் நமக்கு பண்ணக்கூடிய அனுகிரகமும் சேர்த்து இங்க சொல்றேன். தாபான் க்ஷிபான் பிரசவிதா சமனோ கணானாம் அப்படின்னு தாப்பான் க்ஷிபான், தாப்பத்தை போக்கிடும் அப்படின்னு. அப்ப வெயில்ல எங்கேருந்தோ வந்துட்டு இருக்கவனுக்கு வெயில பார்த்தா ஒரு மரத்து கீழே ஒரு 2 நிமிஷம் அப்படி உட்காந்துட்டு போலாம் அப்படின்னு நமக்கு தோணும். என்னதான் இந்த காலத்துல அங்கங்க ஷெட்டு போட்டா கூட அது பக்கத்துல சுத்தி மரம் இல்லைன்னா அது குளிர்ச்சியை கொடுக்காது. அங்க உட்கார்ந்தா கூட அப்படியே நம்மளால அந்த ஃபேன் ஏசி இல்லாம அப்படியே வேத்து கொட்டும். ஆனா மரத்து கீழே இருந்தா பெரிய ஆல விருட்சம் மரம் அது கீழே இருந்தான்னா நமக்கு அது ரொம்ப நிழல் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி பகவான் என்ன தாபத்தை போக்குறான்னா, சம்சாரம் என்ற கஷ்டம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு இந்த சம்சாரத்திலேயே இருந்து, சம்சாரத்திலிருந்து போறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. நம்மளுடைய எவ்வளவு ஜென்மா அப்படின்னா சொல்லவே முடியாது. எப்படின்னா ஒரு பூர்த்தியா ஒரு மண் எடுத்து இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை சொல்ல முடியுமா? நம்மளுடைய ஜென்மா அப்பேற்பட்டது. அத்தனை வருஷமா நம்ம பிறந்துட்டுதான் இருக்கோம். எந்தெந்த ஜென்மால எப்படி இருந்தோம்னு தெரியாது. ஆனா அது எப்படியோ போட்டோம். ஆனா இந்த ஜென்மாவதுலயாவது நமக்கு இப்பேற்பட்ட சத்சங்கம் கிடைச்சி, நல்ல ஆச்சாரிய கிருப்பை கிடைச்சி நமக்கு இதெல்லாம் கேட்கிறோம் அப்படின்னா அது ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லையா? அப்போ இந்த ஜென்மாவையாவது நம்ம வியர்த்தம் பண்ணக்கூடாது, பகவான சரணாகதி பண்ணணும். அப்படி பகவான் எல்லாருக்கும் அந்த சம்சாரத்தை போக்குகிறான் அப்படின்னு அவன் நம்ம தாபத்தை போக்குறான் அப்படின்னு. சம்சார தாபத்தை போக்குறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. கோட்டி கோட்டி யுகம் எடுத்தாதான் நமக்கு அந்த ஞானம் வரணும், சரணாகதி ஞானம். இப்ப கூட எத்தனையோ பேர் போய் ஆச்சாரியன் கிட்ட எப்படியாவது பிரபத்தி பண்ணிடு அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவா எத்தனை பேர். நம்பிக்கையோட பண்றவாளை நம்ம பாக்குறோம். ஆனா அந்த உலகத்துல கோட்டி கோட்டி ஜனங்கள்ல அது 100 பேர் தான். எவ்வளவு % அப்படின்னு எடுத்தா 1% கூட இல்லை. ஏன்னா எப்பேற்பட்ட இந்த பாரத தேசத்துல எத்தனை ஜனங்கள் இருக்கா, அதுவும் உலகத்துல எத்தனை ஜனங்கள் இருக்கா, அதுல எத்தனை பேருக்கு சம்பிரதாயம் தெரியும், அதுலயும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் எத்தனை பேருக்கு தெரியும், அதுல சரணாகதி பண்ணணும்னு எத்தனை பேருக்கு தெரியும்.
நம்பாத்திலேயே எத்தனை பேர் பார்த்தா கூட வயசாகி கூட எனக்கு சரணாகதி பண்ணிட்டேனா இல்லையான்னு தெரியல, அதெல்லாம் எங்க நான் போறது அவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்றவா இருக்கா இல்லையா? ஆனா அத்தனைக்கும் அப்போ பகவான் அனுகிரகம் பண்றான். அவனுடைய அனுகிரகம் இல்லாம நமக்கு அந்த யோசனைகள் கூட வராது. இப்பேற்பட்ட விஷயத்தையும் கேட்க கூட முடியாது அப்படின்னு தான் தயாசதகத்துல சொல்றேன். நான் ஒருத்தன் சரணாகதி பண்ணிண்டேன் அப்படின்னா கூட அதுக்கு கூட பகவானுடைய கிருபை வேணும், இல்லைன்னா அது கிடைக்கவே கிடைக்காது. அதனால அப்பேற்பட்ட பகவான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஜென்மாலையும் தான் அவதாரம் பண்ணி இந்த பூமியை சிருஷ்டிச்சு அப்படியே உள்ள குழந்தை பிறந்ததுன்னா அப்பா அம்மாவுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு அப்படியே விட்டுவாளாம். அந்த குழந்தைய எப்படி வளர்த்து எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு அதுக்கு மாதிரி அந்தந்த ஆச்சாரியை நினைச்சு சாஸ்திரங்களை கொடுத்து பகவான் ஒவ்வொரு படியா பண்றான் இல்லையா? அப்பேற்பட்ட கருணை. அதனால இந்த அதுவும் தாயாரோட இருக்கும்போது பகவான் பண்றது இன்னும் அதிகம் அப்படின்னு தாபக் க்ஷிபான் பிரசவிதா சமனோகணா நாம் அப்படின்னு இங்க எவ்வளவு அந்த புஷ்பங்கள், நிறைய புஷ்பங்கள் தருது. சுமனஸ் அப்படின்னா நல்ல விதமான நிறைய பழங்கள் தருது அப்படின்னு இதுல புஷ்பம் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி பகவான் என்னன்னா நல்ல மனசுடைய ஆச்சாரியர்கள், பெரிய பெரிய சுமனஸ் கணானாம் அப்படின்னு தேவர்களை சிருஷ்டிக்கிறேன். அது தேவர்கள் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் இல்லையா? வாயு பகவான், அக்னி பகவான் அப்படின்னு. அக்னியே இல்லாம நம்மளால தலிகை பண்ண முடியுமா? வாயு இல்லைன்னா எப்படி இருப்போம்? ஆக்சிஜன் இல்லாம நம்மளால இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த அப்பேற்பட்ட தேவதைகளை படைக்கிறேன். அது மட்டும் இல்ல, சுமனஸ் அப்படின்னா நல்ல மனசுள்ள ஆச்சாரியர்களுக்கு நமக்கு அனுகிரகம் பண்றேன். அதனாலதானே நமக்கு ஒரு விஷயமாவது நல்ல விஷயங்களை கேட்க முடியுது. அதனால பிரசவிதா சமனோகணா நாம் அப்படின்னு எப்படி புஷ்பங்களை நிறைய புஷ்பங்களை எப்படி விருட்சங்கள் தருதோ அந்த மாதிரி பகவான் தந்துட்டு இருக்கேன். பிரச்சய சீதலா துலாக அப்படின்னு குளிர்ச்சியை தர பகவானுடைய குணம், தயா குணம் பார்த்தா அதுவும் குளிர்ச்சியா இருக்கு. மரங்கள் சுத்தி இருந்துட்டாலே நமக்கு அத குளிர்ச்சியை தருது. அதே மாதிரி பகவானுடைய கருணை அப்படின்றதே ஒரு ஆச்சரியமான குளிர்ச்சியான சீத்தளமான ஒரு விஷயம். பேர்பட்ட அனுகிரகம். பிரதிசன் பலானி அப்படின்னு பழத்தை தருது. அந்த பழத்தினால நம்ம சாப்பிட்டு நமக்குடைய பசியை போக்குறதோ இங்க கர்ம பலன் அப்படின்னு இருக்கு இல்லையா? கர்ம பலன்ல கஷ்டத்துக்கு அடியும் வாங்குறோம். ஆனா நல்ல பலன் இருக்கு இல்லையா? நிறைய நமக்கு வேதத்துல பார்த்தா கர்ம பாகத்துல எல்லாம் இது பண்ணா இந்த பலன் அப்படின்னு நமக்கு அனுகிரகம் பண்றே. அப்படி நிறைய பலன் நிறைய நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டேதான் இருக்கேன் பகவான். அப்படி ஆனா இந்த இடத்துல நம்ம சொல்றோம், அப்ப தப்பு பண்ணா அடி வாங்குறோமே அப்படின்னா கூட அதுவும் பகவான் சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்லும் பொழுது சுகத்தின் தண்டனகத்தின் அப்படிங்கிற ஒரு அடி கூட என்னன்னா அம்மா அடிக்கிற அடி. அம்மா நம்மளை அடிச்சா அது ஒரு அனுகிரகம் தானே. ஐஸ்கிரீம் சாப்பிடாதரா அப்படின்னு நம்மளை அடிக்கிறான்னு அது என்ன? ஒரு நாள் அம்மா என்ன பண்றான்னா நமக்கு ஐஸ்கிரீம் நிறைய நம்ம கேட்டு அழுது வாங்கிடுறோம், சாப்பிட்றோம். 2 நாள்ல ஜுரம் வந்துருதுன்னா மருந்து நம்ம கேட்காம அடிச்சு மருந்தும் கொடுக்குறோம். அந்த மாதிரிதான் ஒரு தண்டனை. அந்த மருந்து எதுக்கு அப்படின்னா முன்னாடி பண்ண பிராயச்சித்த அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு நமக்கு வியாதினால அதனால நமக்கு கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பகவானுடைய அனுகிரகமே அப்படின்னு அதனால நமக்கு நிறைய அனுபவங்கள். அது படி நம்ம அந்த தர்மத்தை பண்ணிட்டே போகணும் அப்படின்னு துவத்சங்கமா பகவான் இப்படி அனுகூலம் பண்றான் இல்லையா? ஒரு விருட்சத்தை உதாரணமாக இவ்வளவு பண்றதோ அதெல்லாம் எடுத்து காட்டுறேன். அதனால எப்படி இதை பொருந்தும் அப்படின்னு துவத்சங்கமாத் பவதி மாதவி லப்த போஷா. பகவான் இப்படி அனுகிரகம் பண்றே அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா துவத் சங்கம் உம்மோட சேர்ந்ததுனாலதான். பூமி பிராட்டி கூட அந்த மாதவி பந்தல் அப்படின்னு அந்த மாதவி கொடி போல அந்த மரத்துல கொடி இருக்கிற மரம் அப்படின்றது அது இன்னும் அதிகமாக நிழல் தரும், இன்னும் பார்க்க அது ஆச்சரியமா இருக்கும், நிறைய புஷ்பங்களை கொடுக்கும். அந்த மாதிரி கொடியாக இருந்ததுனால அது இன்னுமே ஆச்சரியமா இருக்கிறதுனால உம்முடைய சங்கம் எப்படின்னா நல்லவரோட இருந்தா நமக்கு நல்லதெல்லாம் தோணிட்டே இருக்கும், கெட்டவர்களோட இருந்தா அந்த சங்கத்துக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி பகவான் இவ்வளவு அனுகிரகம் பண்றேன்னா துவத் சங்காத் அப்படின்னு அப்பேற்பட்ட தாயாருடைய சேர்ந்து இருக்கிறதுனால பகவான் இன்னும் அனுகிரகம் பண்றான். அப்படி சாக்கா சதை ரதிகதோ ஹரிச்சந்தனோ சௌ. அந்த ஹரிச்சந்தனம் அப்படின்றதுல சாக்கா அப்படின்னு 100கணக்கான கிளைகள் இருக்கும். பெரிய விருட்சங்கள்னா எண்ணவே முடியாது. பெரிய ஆலமரம்லாம் எடுத்துனா அதுக்குள்ள களைகள் எல்லாம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆலமரத்தை இடிச்சு டிராக்டர்ல கொண்டு வந்தா தெரியும் அது அந்தந்த பூமியில அந்தந்த இடத்துல நிறைய களைகள் இருக்குமோ. அப்படி ஹரிச்சந்தனம் அப்படின்ற பகவானுக்கு 100க்கும் மேற்பட்ட கலைகள். அது என்னன்னா 100க்கும் மேற்பட்ட சாக்கிகள். வேதத்துல அத்தனை சாக்கிகள் இருக்கு. நமக்கு பூமியில கிடைச்ச வேதம் சாக்கைகள் அப்படின்றத விட இன்னும் அதிகமாக இருக்கு. அதெல்லாம் லுப்தமாயிடுது. அப்படின்னா இன்னும் சொன்ன போனா லுப்தம் ஆறுது மட்டும் இல்லை,
இன்னும் நிறைய வேதங்கள் சூரிய மண்டலத்துல இருக்கு. அது இன்னும் போனா இன்னும் நிறைய வேதங்கள் இருக்குன்ற. ஆனா அனந்தாவை வேதாகன்றது அது அனந்தம், அது எண்ண முடியாதது. அப்போ அப்படி சாக்கைகள் நிறைய இருக்கிறதுனால அத்தனையும் பகவான ஸ்தோத்திரம் பண்றது. அப்படின்னா எப்படி அந்த விருட்சத்துல சாக்கைகள் இருக்கோ அத்தனை வேதத்துல இருக்கிற அத்தனை சாக்கைகளும் பகவான ஸ்தோத்திரம் பண்றதுன்னு அந்த மரத்துக்கும் அந்த அதனுடைய பலன்கள் அது ஒரு நமக்கு புரியும்படியாக இருக்கு. அதனோட கம்பேரிசன் அப்ப மரமும் பகவானும் அது ஏன் இப்படி கம்பேர் பண்றதுன்னா நமக்கு புரியும்படியாக. எப்படி அது நம்ம தாப்பத்தை போக்குகிறதோ, நிழலை கொடுக்கிறதோ, பலனை கொடுக்கிறதோ அப்படிதான் பகவான் இருக்கான். அதுவும் எப்படின்னா அந்த மாதவி கொடியோட இருக்கிற மரம் இன்னும் எப்படி அதிகமாக கொடுக்குமோ, தாயாரோட சங்கத்தோட இருக்கிற பகவான், அதுவும் பூமி பிராட்டியினுடைய சங்கத்தோட இருக்கிற பகவான் இன்னும் நமக்கு அதிகமாக அனுகிரகம் பண்றான் அப்படின்றத இந்த இடத்துல ஆச்சரியமாக சொல்றேன். அதனாலதான் மாதவி அப்படின்னு மாதவன் அப்படின்னு பகவானுக்கு திருநாமம். இந்த இடத்துல மாதவி அப்படின்னு சொல்லிட்டு மாதவி கொடி அப்படிங்கும் பொழுது மாதவன் மாதவி அவனுக்கு மாதவி வேதத்திலேயே சொல்லப்பட திருநாமம். ஏன்னா நிறைய திருநாமங்கள் இருந்தாலும் வேதத்துல வருது இல்லையா, மாதவி மாதவ பிரியாம் அப்படின்னு வேதத்திலேயே சொல்லக்கூடிய பெரிய பிராட்டிக்கும் சில இடத்துலலாம் லக்ஷ்மியும் பிரியசகியும் தேவி அப்படின்னு அந்த அந்த இதுல பல திருநாமங்களுக்கு இன்னும் ஒரு சக்தி ஏற்றம் அதிகம் அப்படின்னு அந்த மாதவின்றதை இங்க சுவாமி தேசிக நீங்க மங்களாசாசனம் பண்றீங்க. அதே போல பூமி பிராட்டியும் பகவானும் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த உதாரணத்தை சொல்லும் பொழுது ஒரு கடல், அது கரை எப்படி இருக்கு, கடல்னா கரை இருக்குதான் செய்யும், கரையே இல்லாம கடல் இருக்கவே முடியாது இல்லையா. அப்ப கரை தாயாராகவும் பூமி பிராட்டியாகவும் கடல் அப்படின்றது பகவானாகவும் இருந்து எப்படி இருக்கா அப்படின்ற இந்த உதாரண திருஷ்டாந்தத்தை கொண்டு பகவானும் பூமி பிராட்டியும் எப்படி சேர்ந்திருக்கான்றதை நம்ம காட்டுறேன். 8வது ஸ்லோகம். ஸ்மேரேண வர்தித ரசஸ்ய முகேந்துநாட்டே நிஸ்பந்ததாம் விஜஹதோ நிஜயா பிரகிருத்யா விஸ்ராந்தி பூமிரசி தத்வத ரங்க பங்க்தேஹ வேலே விஷ்ணு ஜலதேர பிருதிக் பவந்தி அப்படின்னு ஜலதேர பிருதக் பவந்தி அப்படின்னு நீங்க ஆச்சரியமாக எடுக்கிறேன். சமுத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா சந்திரனை பார்த்தா அதிகமாக பொங்கும். அதுவும் அந்த பௌர்ணமி அந்த சந்திரன் பெரிய சந்திரன் அந்த பூமிக்கு அந்த சமுத்திரத்து பக்கத்துல இருக்கும்போது இன்னும் பெருசாக தெரியவே. அன்னைக்கு பார்த்த அலைகள் அவ்வளவு ஆச்சரியமாக நமக்கு தெரியும், இன்னும் அதிகமாக வரும். அப்ப அந்த கடலுக்கு பக்கத்துல சந்திரனுடைய வெளிச்சம் வந்துட்டுன்னா இன்னும் பார்க்கவே அழகா இருக்கும், அப்படி துள்ளி வரும். அந்த மாதிரி அந்த பூமி பிராட்டிய பகவான் முன்னாடி அப்படி பார்த்தா அந்த பகவானுடைய முகோல்லாசம், அவனுடைய சிரிப்பு, அந்த சந்தோஷம் அப்படி இருக்குமாம். அதனால ஸ்மேரேன வர்ததி ரசஸ்ய முகேந்துநாதே, அப்பேற்பட்ட முகம், அந்த முகத்துல ஆச்சரியமா இன்னும் அதிகமாக சந்தோஷத்தோட நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது சமுத்திரம் என்னன்னா ஓயாம அலைகள் வந்துட்டே இருக்கும், அலைகள் வந்துட்டே இருக்கும். ஆனா அது கரை வந்த உடனே அங்க நின்றுடும், அதோட சமாப்தி ஆயிடும். அந்த சமுத்திரம் என்னைக்குமே அது ஒரு ஸ்திரமா அப்படியே இருக்காது. அது ஸ்தம்பிச்சிருந்தா அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடத்தும். அது ரொம்ப ஸ்தம்பிச்சிருந்தா அதுக்கப்புறம் பெருசா அலை நம்மளை இது பண்ணிடும் அப்படின்னு. அப்ப சமுத்திரம் அலை ஒண்ணு ஒன்னா வர்றது மாதிரிதான் பகவானும் இந்த பிரகிருதி தத்துவம், இந்த தத்துவம், இந்த சிருஷ்டியை பண்ணிட்டே இருக்கான். சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்றது சிருஷ்டி. அந்த ஒவ்வொரு தத்துவமாக நமக்கு எடுத்து அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கான். பிரகிருதி தத்துவம் அப்படின்னு ஒவ்வொன்னா எடுத்துட்டு அந்த சிருஷ்டியை பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். சிருஷ்டிய பகவான் எதுக்கு பண்றான் அப்படின்னா தயாசதகத்துல சொல்லும் பொழுது அப்பேற்பட்ட தயை இருக்கிறதுனாலதான் அப்படின்னு. ஏன்னா இந்த சரீரம் ஆத்மா அப்படின்றது ரெண்டு இருக்கு ஒரு மனுஷனுக்கு. சரீரம் அப்படின்றது ஆத்மா பிராணம் போயிடுச்சுன்னா இந்த சரீரத்துல ஒண்ணுமே பிரயோஜனமே இல்லை. பிராணம் இருக்கிற வரைக்கும் தானே இப்ப இவனை பேர் சொல்லி சொல்றோம். பிராணம் போயிடுச்சுன்னா இதை தூக்கி போடலையா அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்லையா. அதே மாதிரி ஆத்மா மட்டும் தனியா சரீரம் இல்லாத அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால எதுவும் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அது ஒரு அச்சேதன வஸ்து போலதான் இருக்கும். அதுக்கு சைத்தன்யம் இருந்தாலும் சரீரம் இருந்தாத்தான் அதை அனுபவிக்க முடியும். விஷய சுகத்தை அதால அனுபவிக்க முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும், அப்புறம் தொட்டு பார்க்க முடியும். அதெல்லாம் வச்சாதான் அதனுடைய சுகத்தை அதை அனுபவிக்க முடியும். அதனாலதான் பிரளய காலத்துல வெறும் ஆத்மாவா தான் இருப்போம். ஆனா பகவான் தயையோட இவாளுக்கு ஒரு விஷய சுகம், இந்த லோகத்தை பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சு அதுல இவாளுக்கு ஒரு விஷய சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு இந்த சரீரத்தை உட்படுத்தி நமக்கு அந்த ஆத்மா கொடுக்குறான். கொடுத்த உடனே என்ன கொடுக்குறான்னா சாஸ்திரங்களை கொடுத்து எப்படியாவது மோட்சத்துக்கு போயிடணும். மோட்சத்துக்கு போயிட்டா பிரம்மானந்தத்துல எப்பயுமே பகவானோட இருக்கலாம், இந்த கஷ்டங்களே நமக்கு தேவை. அதனால அந்த சிருஷ்டிய பகவான் பண்ணிட்டே இருக்கான் கருணையோட. விஸ்ராந்தி பூமிரசி தத்வ அப்படின்னு அந்த அலைகள் எங்க கடைசியா நிற்கும் அப்படின்னா கரையில வந்தவுன்னு அப்படியே ஸ்லோவாகி நின்றுடும்.
அந்த மாதிரிதான் பகவானுடைய சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது பிருத்திவி, மகத், அகங்காரம், அப்புறம் தன்மாத்திரங்கள், இந்திரியங்கள் அப்படின்னு போய் கடைசியில 25 தத்துவங்கள் சொல்றோம். அது மூல பிரகிருதி, மூல சிருஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூமியில கடைசியா முடியுது. அதுக்கப்புறம் ஜீவாத்மா, பரமாத்மா. அப்ப அவனுடைய சிருஷ்டி ஒவ்வொன்றா பண்ணிட்டு வரான். பிருத்திவி, மகத்து, அகங்காரம், அப்புறம் தன்மாத்திரங்கள், பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், இதெல்லாம் பண்ணிட்டு வந்து ரூபரசகந்தம் அப்படின்னா பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ஆகாசம், வாயு, அக்னி எல்லாம் பண்ணிட்டு கடைசியா பூமியில வந்து நிக்கிறது. அதோட அந்த தத்துவங்களை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பிரம்மா மேல் கொண்டு அதுல ஒவ்வொரு ஜீவராசிகளையும் இந்த காம்பினேஷனை வச்சுதான் அவரால் பண்ண முடியும். அவரால் ஒரு புது காம்பினேஷன் கொண்டு வர முடியாது. அப்படி அந்த அந்த எப்படி அந்த சிருஷ்டியை வந்து ஒரு அலைகளாக வந்துட்டே இருக்கு. அது எங்க போய் நிக்கும்னா பூமியோட நிக்கிறது. அதனால அப்பேற்பட்ட ஆச்சரியம். அப்புறம் அதை ரட்சிச்சுட்டே வரான். திருப்பியும் ஒரு காலத்துல பிரளயம் வரும். பிரளயம் ஏன் வருதுன்னா பாவங்கள்லாம் அதிகமாயி கிருத்தயுகம், துவாபரயுகம், கலியுகம் போக போக இன்னும் பாவங்கள் அதிகமாயி நடுவுல தர்மமே என்னன்னு தெரியாது இருக்கும்போது அப்ப இவ இப்படியே இருப்பா இல்லையா? அப்ப என்ன ஆகும்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். டென்ஷனாவே இருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும் இல்லையா? அப்ப இவ இந்த பாப்பத்திலேயே ஊறினவா அவ திருப்பி திருப்பி அதே தான் பண்ணுவா. என்னதான் தர்மத்தை எடுத்து சொன்னாலும் பிரளயத்தை உண்டாக்கிட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் புதுசா அந்த பழைய பாவங்கள் நமக்கு இருக்கும். அதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா புது சிருஷ்டி வரும்போது நம்ம புதுசா யோசிக்க ஆரம்பிக்கிறதுனால திருப்பியும் தர்மங்கள் இருக்கும் அப்படின்றது அதுவுமே கருணையோட தான் பகவான் பண்று அப்படின்னு தான் சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் எடுக்கிறார். அதனால அந்த அந்த திருப்பியும் மறுபடியும் சிருஷ்டியை பண்ணிட்டே இருக்கு. இது அனாதி காலமா நடந்துட்டு தான் இருக்கு. இது எப்பயும் நிறுத்துறது, எப்பயும் ஆரம்பம் இருக்கிறது அனாதி காலமா நடந்துட்டே இருக்கிறதுனால அந்த அலைகளும் அப்படி ஓயவே ஓயாது இல்லையா? அலைகள் வந்துட்டே இருக்கிறதுனால அப்படி இருக்கே அப்படின்னு அந்த எப்படி நம்மளுடைய அலைகள் அந்த கடல் அந்த கரை ரெண்டு சேர்ந்தே தான் இருக்கும். அதனால வேலே விஷ்ணு ஜலதே பிரதக் பவந்தி அப்படின்னு பிரிவே இருக்காது. அதை பிரிக்கவே முடியாது. எங்கேயா இருந்தாலும் அதுக்கு ஒரு கரை இருந்துதான் சமுத்திரத்துக்கு ஆகணுமோ அப்படி தாயாரும் பெருமாளுமாக சேர்ந்தே தான் இருப்பா. எங்கேயுமே பிரிவே இல்லை அப்படின்றது ஆச்சரியமாக ஒரு கடலோட ஒப்பிட்டு இப்படிதான் சுவாமி தேசிகன் எல்லாத்தையுமே ஒரு உதாரணத்தோட நமக்கு அனுகிரகம் பண்றேன், நமக்கு அப்படியாவது புரியும் அப்படின்ற ஒரு இதுலதான் அப்பேற்பட்ட ஸ்லோகங்கள், ஆச்சரியமான அனுபவங்கள் பூமி பிராட்டியினுடைய மங்களாசாசனமாகவும் பெருமாளுக்கு ஒரு சங்கம் தாயாரோட இருக்கிறதுனாலதான் இப்படி அனுகிரகம் பண்றான் அப்படின்றத எடுத்து சொல்றேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் ஸ்வாபாவிகே வசுமதி ஸ்ருதிபிர்விபாவே பத்யுர்மஹிம்னி பவதீம் பிரதிபன்னவாசாம் சங்கே விமான வஹன பிரதிமா சமானாஹ ஸ்தம்பேரம பிரபுத்தயோபி வஹந்தி சத்வா அப்படின்னு முதல்ல என்னன்னா ஸ்ருதிபிர் விபாவே அப்படின்னு ஸ்வாபாவிகே ஸ்வாபாவம் அப்படின்னா ஸ்வபாவமாவே. நெருப்புனா தொட்டா சுடும். ஏன் சுடுறது அப்படின்னு கேட்க முடியுமா? அதனுடைய சுவாவம் அது. அப்ப ஐஸ்னா சில்லுண்டு தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா சுவாவம், அதனுடைய சுவாவம். அப்படிதான் பகவானுடைய சுவாவம் என்னன்னா எப்பயுமே தாயாருடைய இருக்கிறது. ஸ்ருதிபிர் விபாவே வேதங்களே சொல்றது என்னன்னா இந்த பூமியை யார் தாங்கின்னு இருக்கா அப்படின்னா பெருமாள் தான், சாட்சாத் பகவான் தான். அவனுடைய சங்கல்பம் தான் அந்த பூமியை ஸ்திரமாக இருக்கா அப்படின்னா பூமி பிராட்டியை தாங்கிட்டு இருக்கிறது பகவான். இப்ப வேதம் என்ன சொல்றது? பூமி பிராட்டி தாங்கிறது பகவான். அப்படி கடைசியில பார்த்தா ஸ்தம்பேரம பிரபுத்தயோபி வஹந்தி சத்வா அப்படின்னா சத்வாக. நம்ம புராணங்கள்ல சில கதைகள்ல சொல்லும் பொழுது பூமி பிராட்டி அஷ்ட திக்கஜங்கள் பூமியை வந்து தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அஷ்ட திக்கஜங்கள் அதுல சில இடத்துல என்னன்னா ஆதிசேஷன் தன்னுடைய தலைமையில சிரசு மேல பூமியை வச்சுட்டு வச்சுருக்கார் அப்படின்னு சொல்றோம். அப்போ அது நிஜமா? ஆனா வேதம் சொன்னபடி பகவான் தான் பூமியை வந்து பூமி விராட்டிய சுவாபாவிகமாவே அவன் தான் ஸ்திரமாக வச்சுருக்கான் அப்படின்றது உண்மையா அப்படின்னா சுவாமி தேசிகன் சொல்ற ரெண்டுமே உண்மைதான். ஆனா என்னன்னா சங்கே விமான வஹன பிரதிமா சமானாக அப்படின்னா ஒரு கோபுரம் கட்டும் பொழுது கோபுரம்க்கு பொம்மை தாங்கி அப்படின்னு கட்டுறோம். ஒரு சிம்மாசனம்னா ஒரு 2 சிம்மம் கீழே வைக்கணும். அந்த சிம்மம் அந்த சிம்ஹாசனத்தை தாங்கிறது. அந்த மாதிரி கோபுரம் கட்டும்பொழுது என்ன பண்ணுவோம்னா கீழே வந்து பெரிய ஒரு இந்த பக்கம் 2 சிம்மம் மாதிரியோ இல்ல அந்த கோபுரத்தை தாங்கும்படியான ஒரு கல்லாகவோ அப்படி வைக்கிறான். உதாரணம் சொன்னா அந்த கச்சப்பம் அந்த டார்டாய்ஸ் மாதிரி கீழே ஒண்ணு வைக்கிறது. ஆனா உண்மையிலேயே அந்த கீழே இருக்கிற பொம்மை தான் அந்த கோபுரத்தை தாங்கிறதா இல்ல அதுக்கு கீழே இருக்க பூமி தான் அந்த கோபுரத்தை தாங்கிறதானா பூமி தானே தாங்கிறது. நம்ம ஒரு டேபிள் வச்சு டேபிள் மேல ஒண்ணு வச்சாலும்
டேபிள் மேல இது ஆதாரமாக இருக்குன்னு சொன்னாலும், ஆனா டேபிளே பூமியினாலதான் ஆதாரமாக இருக்கு. அப்ப மேல இருக்கிறதெல்லாம் வஸ்துதா நமக்கு பார்க்கும் பொழுது இதெல்லாம் பூமியை தாங்குற மாதிரி இருந்தா கூட பகவான் தான் அதையும் தாங்க வைக்கிறான் அப்படின்றத ஆச்சரியமாக அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்றத சுவாமி தேசிகன் இந்த உதாரணத்தோட சங்கே விமான வகன பிரதிமா சமானாக அப்படின்றத ஆச்சரியமாக சொல்றேன். அப்போ ஆதிசேஷன் மேல பூமி இருந்தாலும் அந்த ஆதிசேஷனோட பூமியை தாங்கிறது யாருன்னா சாட்சாத் பகவான் அப்படின்னு அந்தரியாமியாக இருந்து அவன் பண்றான். அந்த மாதிரிதான் இது. அப்ப பத்யுர் மகி பவதீம் பிரதிபன்னவாசாம் அப்படின்னு எம்பெருமான் பெருமை என்னன்னா, அவனுக்கு பெருமையே என்னன்னா பூமி பகவான் பூமி ஆசிரிச்சு இருக்கான்னு சொல்லலாம், இல்ல பூமாதேவி பகவான் ஆசிரிச்சு இருக்கான்றதும், அது ரெண்டுமே எப்படி சொன்னாலும் அது பகவானுக்கும் பிராட்டிக்கும் பெருமையை காட்டுறது. அதனாலதான் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, பூமி சுத்திண்டே இருந்தாலும் நமக்கு தெரியல இல்லையா. சயின்டிபிக்கா பார்த்தா என்ன சொல்றா, பூமி சூரியனை சுத்துறது அப்படின்றா. ஆனா நமக்கு அது தெரியலையே. நம்ம ஆள்லாம் அப்படியே ஸ்திரமாக தானே இருக்கு, நம்ம சுத்தமாட்டோங்கிறமேன்னா அதுக்கு காரணம் பகவான் அந்த பூமி பிராட்டியை தாங்கிட்டு இருக்காங்க. பூமி பிராட்டிக்கு தாயார் பெரிய பிராட்டியோட பகவான் பூமி பிராட்டி மேல அன்பு அதிகம் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் எடுத்து சொல்லும் பொழுது உதாரணத்தை காட்டுறா. பூமிக்கு ஒண்ணுன்னா பகவானால தாங்க முடியாது. வராக அவதாரத்துல எடுத்து பூமியை அவர் ரட்சிச்சு மேல எடுத்துன்னு வர்றார். பூமிக்கு பாரம் அப்படின்னும் போது கிருஷ்ணாவதாரம் எடுத்து அந்த அசுரர்கள் எல்லாம் வதம் பண்றார். பூமியை அளக்கணும் அப்படின்னும் பொழுது வாமனாவதாரமாக இந்த பூமியை மொத்தம் அளக்கிறார். அப்படி இந்த பூமியை எல்லா விதமாகவும் ரட்சிச்சுண்டு பகவான் இருக்கிறதுனாலையும், பூமி பிராட்டி என்னன்னா வராக அவதாரத்துல பூமி பிராட்டியவே அவன் தாங்கின்னு இருக்கிறதுனாலையும், அவனும் விஸ்வம்பரன் இல்லையா, எல்லாரையும் நமக்கு தாங்குறான் அப்படின்னு தாயாரை எப்பவும் அவன் தாங்கிட்டு இருக்கான் அப்படின்றதுனால மற்ற எந்த உதாரணங்கள் சொன்னாலும் அதோட சேர்த்து அப்படின்றதுக்கு ஆச்சரியமாக விமான வகன பிரதிமாசமானஹா அப்படின்றத நான் நினைக்கிறேன் அப்படின்றது சுவாமி தேசிகன் அது சொல்ல. நமக்கு எப்பயுமே சில வேதங்கள் புராணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சில இடத்துல இப்படி சொல்றாளே அது அப்படி சொல்றாளேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நமக்கு சொல்றது. புராணங்கள் அப்ப நமக்கு ஆதிசேஷன் தாங்கலையான்னா தாங்கிறது சத்தியம்தான். ஆனா அது எப்படின்னா நம்ம இப்படி பார்க்கணும், அந்த கோபுரங்களுக்கு கீழே நிக்கிற மாதிரி அந்த கோபுரத்தையே தாங்கிட்டு இருக்கா மாதிரி அவன் கட்டியிருந்தாலும் அதுக்கும் கீழே பூமி பிராட்டி தான் தாங்குறா போலே பகவானும் பூமி பிராட்டி அப்படிதான் தாங்குறான் அப்படின்றது ஆச்சரியமா சொல்றது. இதுக்கு அடுத்த ஸ்லோகம் 10வது ஸ்லோகம் விஸ்தாரமாக அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனா இங்க என்னன்னா, பெரிய பிராட்டியை விட நமக்கு பூமி பிராட்டி மேல பகவானுக்கு இருக்கிற பிரீத்தி அதிகம் அப்படின்றது எப்படி காட்டுறது அப்படின்னா, அதுக்குன்னு பெரிய பிராட்டி மேல இல்லைன்னு இல்லை, அது ஒரு இங்க பிரேமையில இங்க ஒரு இதுல சொல்றேன். என்ன அப்படின்னா, தாயார் பெரிய பிராட்டியினுடைய இடம் என்ன, பகவானுடைய வக்ஷஸ்தலம். ஆனா பூமி பிராட்டியினுடைய என்னன்னா பகவான் சிரசுனாலே தாங்குறாங்களாம். ஆதிசேஷன் சிரசுல வச்சு தாங்குறாரு இல்லையா, அப்ப ஆதிசேஷனுக்கு அந்தர்யாமியாக பகவான் இருந்து பூமி பிராட்டியை தன் சிரசிலேயே தாங்குறான் அப்படின்றதுனால பூமி பிராட்டிக்கு இன்னும் பெருமை அதிகம் அப்படின்றத இங்க எடுத்து காட்டுறேன். இது நம்ம இது அடுத்த ஸ்லோகம் அடுத்த வாரம் பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த வாரம் பூஸ்துதியை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பூமி பிராட்டியினுடைய பெருமையை பார்த்து நம்ம இன்னைக்கு அனுகிரகம் பெற்றோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.